கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில நிர்வாகி சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒட்டஞ்சத்திரம், அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் சுற்று வட்டார பகுதியில் ஃபுல்லாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல்வேறு ஜாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் நடப்பதாக அண்மையில் நீங்கள் ஒரு மனு கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அது ஒரு அமைச்சர் அவங்களுடைய தொகுதி, சக்கரபாணி அவங்களுடைய தொகுதி. அவங்களுடைய தொகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி கொண்டிருக்கின்ற அந்த சாதிய கொடுமையை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் கிடையாது, மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே இந்த மாதிரி ஜாதி தீண்டாமை கொடுமைகள் எல்லாத்தையுமே லைவாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக் லைவாக போட்டாலே இரட்டை கொலை முறையை பார்க்க முடியும், செருப்பு போட்டு போகக்கூடாதுன்ற கட்டுப்பாடை பார்க்க முடியும். அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்களில் திருவிழாவுடைய கோவில் முன்னாடி கேமரா வச்சுட்டு உட்காந்தா மற்ற சமூக மக்கள் உள்ளே போவாங்க, இங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் வெளியே நின்று அவங்களுடைய வழிபாடை நடத்திக்குவாங்க. ஆக மேற்கு மண்டலத்தினுடைய முகப்பாக இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அந்த ஆட்சியில் தொடர்ந்து 5 முறைக்கு மேலாக சக்கரபாணி அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களுடைய தொகுதி. இப்போது கூட இடதுசாரி நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்த் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதி முழுவதும் பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் அதிகமாக அருந்ததியர் மக்களும் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய பறையர் அல்லது தேவேந்திர உளவாளர் குறவர் சமூகம் எல்லாரும் இருக்காங்க. இந்த கோவில் நுழைவு போராட்டம் என்பதை பற்றி தமிழ் புலிகள் கட்சி கடந்த 7ஆம் தேதி ஒரு புகார் மனு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்ட்டையும் கொடுத்துருக்கோம். அதாவது கள்ளிமந்தியம் கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த காளியம்மன் கோவில் 18 பட்டி இருக்கக்கூடிய சமூகங்கள் எல்லோருமே வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக அந்த நம்பிக்கையோடு அந்த மக்கள் வணங்குறாங்க. அந்த கோவிலுடைய வழக்கத்தில் உருவாரம் எடுப்பது, வேல் எடுத்து கொண்டு போகிறது, மாவிளக்கு எடுப்பது, முளைப்பாறை எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லா சமூகங்களும் செய்வாங்க. இவங்களுடைய நேர்த்திக்கடன் எல்லாத்தையுமே அந்த கோயிலுக்குள்ளே போய் வழிபாடு நடத்தி வெளியே வருவாங்க. ஆனால் இதே நேர்த்திக்கடனை அங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களும், குறிப்பாக இப்போ பறையர் சமூக மக்களும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணி நம்மகிட்ட ஒருத்தர் சொன்னார். அதனால் அந்த பறையர் சமூக மக்களையும் ஒருத்தரை நாங்கள் அதை கேட்டு விசாரித்ததன் அடிப்படையில் மற்ற சமுதாய மக்கள் எல்லோரும் உள்ளே போக முடியும், இந்த 2 சமுதாயம் மட்டும் வெளியே தான் நின்று எல்லா ஒரு வழக்கத்தையும் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் புலிகள் கட்சி இதை கண்டித்து முகநூலில் ஒரு 2023ஆம் ஆண்டு ஒரு திருவிழா நடக்குது. அம்மனை குளிர்விக்கும் விதமாக மஞ்சள் நீராட்டு அந்த அம்மனுக்கு செலுத்துறதாக சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அருந்ததியர் மக்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த கோவில் வரைக்கும் ஆடி பாடி வேட்டு வெடித்து கொட்டடித்து குலவை போட்டு அவங்க கொண்டு வர அந்த மஞ்சள் தண்ணியை கொண்டு அம்மனை குளிர்விக்கிறதுக்கு இவங்க கொண்டு வர மஞ்சள் தண்ணியை உள்ளே தான் கொண்டு போய் ஊற்றணும். அவங்கள வெளியே வச்சு அந்த இடத்துல அந்த மஞ்சள் தண்ணியை வாங்கி அந்த வேலையிலே ஊற்றிட்டு இவங்கள பூரா பானையை பிடிங்கி அனுப்பிச்சிடுவாங்க. அதை ஒரு வீடியோவாக இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லோரும் போகிறத பார்த்தேன். அப்போ அதை நான் கண்டித்து இந்த மாதிரி இன்னும் இந்த சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் இந்த ஜாதி கொடுமைகள் இன்னும் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் இந்த எவ்வளோ கருத்து சொல்லிட்டு வரீங்க, இந்த மக்கள் அதுக்காக ஏதாவது முன்னெடுத்துக்காங்களா? அந்த மக்கள் கொடுமைகள்லாம் நடக்கும்போது அந்த கோவில் கட்டிய காலம் முதல் இப்போ வரைக்கும் அது ஊர்க்கட்டுப்பாடாக வழக்கமாக கடைபிடிக்க வைக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில் நிர்வாகமோ அல்லது அங்கே இருக்க அந்த அமைச்சருடைய சொந்த ஊரான கள்ளிமந்தியத்தில் அவரோ, வாங்கப்பா, ஏன் வெளியே நின்று சாமி கும்பிட்றீங்க, ஏன் படையில வெளியே வச்சு கும்பிட்றீங்க, நீங்களும் உள்ளே வரலாம்ல, உங்களுக்கு ஏன் அந்த பாகுபாடு இருக்குது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொல்லி வேறு யாரும் கூப்பிட்டாங்கன்னா அவங்களும் போக மாட்டேன்னு சொல்ல போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் அங்கே சக மனிதனை ஒரு மனிதன் மேலானவன் கீழானவன் என்ற பார்வையை பார்க்கக்கூடாது, அது தவறு. அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட அங்கே உள்ளே போக முடியாது, அவங்களுக்கு அதே கட்டுப்பாடு தான் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் சொல்ல போனால் அங்கே அந்த ஊரில் வேலுச்சாமின்னு ஒரு மருத்துவர் இறந்துட்டார். அவருடைய கார் ரயில்வே அரசு மருத்துவமனை, அந்த ரயில்வே மருத்துவமனை வளாகத்தில் நின்றாலே ஆங்கிலோ இந்தியன், இந்த நாட்டை வெள்ளக்கார அந்த ஆங்கிலோ இந்தியன் இருந்தவங்க பாதி பேர் இங்கே ஆங்கிலோ இந்தியனாக மாற்றப்பட்டிருக்காங்க. அவங்க மேட்டமாக இருந்தாங்க, அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க. அந்த வேலுச்சாமின்ற மருத்துவர் உள்ளே நின்றாருன்னா அவங்க எந்திரிச்சு நிற்பாங்க, மற்ற எல்லாரும் எந்திரிச்சு ஆஸ்பத்திரி எந்திரிச்சு நிற்கணும். அவ்வளவு பெரிய அதிகாரமிக்க பதவியில் இருந்தக்கூடிய அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்தவர், அவருக்கும் அதே நிலைமை தான். அப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் காவல்துறையில் பண்ணி புரிஞ்சிட்ருக்காங்க, மேனேஜராக இருக்காங்க,
இன்னும் இதில் இன்னும் அந்த ஊராட்சியினுடைய தலைவரே வந்து அருந்ததி சார்ந்தவர் தான். எல்லாருமே இருக்காங்க. அந்த கோவில் நுழைவுக்குள்ளே விட மாட்டாங்க. இப்போ தமிழ் புலிகள் கட்சி இது குறித்து ஒரு பெட்டிஷன் போட்டதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டதுக்கப்புறம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சுடுகாடு வந்து சாங்ஷன், அந்த சுடுகாடுக்கு ஆர்டர் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி சுடுகாடு கிடையாது. அந்த ஊர் மக்கள் புதைக்க புனமாக இருந்தால் இன்னும் சொல்ல அங்கே ரிலேட்டிவ் நம்மளுக்கு இருக்காங்க. தாத்தா புதைக்கிற இடத்துல பாட்டி அவங்களுக்கு மேலே புதைக்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க பேத்தியை புதைக்கிறாங்க. இது இந்த கொடுமையை நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட கேட்குறோம், ஏன் ஒரு சுடுகாடு இல்லை? அந்த ஊர் உட்காந்து இந்த கேதமானதுக்கப்புறம் புதைச்சதுக்கப்புறம் மூணாம் மொழி பேசுகிறத பற்றி பேசுவாங்க. அதுக்கு வெட்ட வெயிலில் உட்காந்து தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் ஒரு நிழல் கூட அங்கே கட்டியமைக்க முடியல? 25 வருஷமாக அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்குல்லன்ற கேள்வியில் நாங்கள் முன் வச்சுருக்கோம். அதே மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொது கலையரங்கம் கிடையாது. அந்த கலையரங்கமே இருந்தாலும் அங்கே போய் தலித் மக்கள் யாரும் மற்ற சமூக மக்கள்லாம் செயற்பட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மக்கள் போனாங்கன்னா சாக்கு விரிச்சு தான் உட்காரணும், பாயை விரிச்சு தான் உட்காரணும். இதெல்லாம் வந்து ஏன் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேள்வி கேட்காம, இளைஞர்களுக்கு இந்த விழிப்புணர்வு மேலே இந்த கோபம் இருக்குது. நம்மளை ஒரு மனிதராக பார்க்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ ஒரு அரசு துறையில் இவ்வளோ ஒரு நிர்வாக பதவியில் இருக்குமே, நம்ம அந்த கேள்வியை கேட்டால் என்ன அப்படின்ற ஆதங்கம் கோபம்லாம் இருக்குது. ஆனால் இந்த பெரியவர்கள் வந்து இது வந்து பழங்கால வழக்குன்ற மாதிரி அவங்கள ஒரு கட்டுக்கோப்புகளை வச்சிருக்காங்க. கிராமப்புறங்கள்ல சொல்ற மாதிரி சாமி கண்ணை கொத்தி போடுவாங்க, அப்படிதான் இருக்காங்க. ஆனா நாங்களே கேட்கறது என்னன்னா, உங்களை பார்க்க உங்களை உள்ள அனுமதிக்காத காளியம்மனை ஏன் நீங்க போய் கும்பிடுறீங்க? நீங்க ஏன் அந்த கோயிலுக்குள்ள போறீங்கன்னு நாங்க கேட்கல. உங்களை அந்த காளியம்மனை கூப்பிடுறதுக்கு நாங்க காளியம்மனா கூட நாங்க வந்து நின்று கேட்குறோம். எங்களை உள்ள கூட்டிட்டு போக சொல்லி இப்போ நாங்க கொடுக்குறோம்ல பெட்டிஷனை, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களை உள்ள கூட்டிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. உங்களை மாதிரி தானே அந்த உங்களுக்கு மற்ற சமூக மக்கள் என்ன வேண்டுதலை எதிர்பார்த்து அந்த சமூக மக்களோட போகிறாங்களோ அதே நம்பிக்கையுடனே அவங்களும் வராங்க. அவங்கள உள்ள அனுமதிக்கல. உங்களுக்கு என்ன பிரச்சனை? காளியம்மன் தடுத்து நிறுத்திருக்காங்க அவங்க வர. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துல இருந்து இன்னொரு கருத்து, இப்போ எதிர்த்தரப்பு இருக்காங்களா, இப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பு எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தானா, இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள்ல இருக்க எல்லா ஜாதியிலும் ஒரு ஊரில் மாற்றி அந்த ஊரில் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லா இடைநிலை சாதிகள் எல்லாரும் இருக்காங்க. குறிப்பாக பட்டியல் பிரிவினரில் அருந்ததியர் சமூக மக்களும் பறையர் சமூக மக்களும் இருக்காங்க. பழங்குடியினர் யாரும் இல்லைன்றதை நாங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டோம். இந்த சமூகம் மட்டும்தான். நாங்கள் வந்து இந்துத்துவத்தை எப்போதும் ஏற்கக்கூடிய அமைப்பு இல்லை, இந்துத்துவத்தை எதிர்க்கக்கூடிய நபர்கள் தான். ஆனால் இந்த ஆலய நுழைவுக்குள்ளே மட்டும் ஏன் நீங்கள் முனைப்பு கட்டிங்கன்னா, அந்த ஆலய நுழைவில் தீண்டாமல் இருக்கிறத நாங்கள் சொல்லி ஆகணும்ல. எல்லாருக்கும் இருக்க உரிமை கேட்குறீங்க. ஆமாம், அந்த மற்ற சமூக மக்களை அனுமதிக்கும் போது எங்கள் சமூக மக்களை அனுமதிக்கணும்ல. எல்லா பெண்களும் குளிச்சுட்டு வர மாதிரி தானே எங்கள் பெண்களும் குளிச்சுட்டு வராங்க, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வராங்க, பொட்டு வச்சுட்டு வராங்க, பூ வச்சுட்டு வராங்க, சுத்தகத்தில் சாமிக்கு கட்டுப்பாடுன்னு வராங்க. அவங்க அழகுல எதில் குறைச்சல் இருக்காங்க, சுத்தத்தில் எதில் குறைச்சல் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த சாதி பார்வை ஏன் அவங்கள அப்படி பார்க்க வைக்குது? டிகிரி படித்த குமரிகள் கூட அந்த மஞ்சள் நீராட்டுகளை அடுக்கிறாங்க, மாவில் எடுக்கிறாங்க, நல்லா எடுக்கிறாங்க. மற்ற சமூக மக்களை பெண்களை அனுமதிக்கிற மாதிரி எங்கள் சமூக பெண்களை அனுமதிங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆண்களை அனுமதிங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். இப்போ இன்னொன்று சொல்ல போனால் நாங்கள் இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நாலேஜ், கல்வி நாலேஜில் ஓரளவுக்கு இருக்காங்க. மேற்கு மண்டலமே அந்த மாதிரி தான். நாங்கள் சொல்கிறது, பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பார்ப்பான், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன், காலிலிருந்து பிறந்தவன் சூத்திரன். நாங்கள் சொல்கிறோம் இந்து மதமே எங்களுக்கு வேணாம், நாங்கள் பஞ்சமர், பிரம்மனுடைய எந்த உறுப்புலையுமே பிறக்காதவன், எங்களை விட்டுருங்க, எங்களுக்கு தோட்டி வலை சொல்லாதீங்க, நீ மலை செத்த குழி தோன்றா கொட்டடிடா, நீ வந்து எங்கள் கோயிலை சுத்தம் பண்ணுறான்னு சொல்லாதீங்க, பந்தலை வழியை நின்று சுத்தம் பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க, நாங்கள் விட்டுட்டு விளையிடுறோம். நீங்களே இந்த ஜாதி கௌரவத்தை கட்டி காப்பாற்றி அந்த டிவி செக்ஷன்லேயே சுற்றுங்க, பட்டிக்காட்டிலே வாழுங்க, ஜாதி கௌரவத்தை வச்சுக்கோங்க. எங்கள் பிள்ளைகளை பூரா நீங்கள் அம்பேத்கர் பெரியாரை படித்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த இடஒதுக்கீடை வைத்து இன்னைக்கு வெளிநாடுகள் போகிற அளவுக்கு இன்னைக்கு மருத்துவராக வழக்கறிஞராயிட்டு. இப்போ இடஒதுக்கீடு சொல்கிறீங்க, இப்போ அந்த தொகுதியினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிற சக்கரபாணி அவங்ககிட்ட அதை பற்றி ஏதாவது தற்போது கோரிக்கை வச்சிங்களா? இந்த கோவிலினுடைய பிரச்சனை குறித்து தமிழ் புலிகள் கட்சி தான் முதலாக இந்த மனுவை கொடுத்து அம்பலப்படுத்தியிருக்கோன்றதை விட இந்த தீண்டாமை கொடுமை பாகுபாடு இருக்குன்றத மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்து காட்டியிருக்கோம். பேப்பர் செய்தியில் வந்திருக்கு. இது எப்படி அவர் கவனத்துக்கு போகாமல் இருக்கோம்? நாங்கள் அவர்கிட்ட தான் நீதி கேட்குறோம். அவருடைய சொந்த ஊர், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் நல்லது. அவரும் அந்த அமைச்சர் வந்து அந்த மக்களை வந்து ஒரு சில விஷயங்களில் அடிப்படை வசதிகள் மற்ற எல்லா ஒரு விஷயங்கள்லையுமே அந்த ஊர் மக்களுடைய நல்லது கெட்டது பங்களிக்கிறார். அப்போ இந்த மாதிரி உரிமைகள்லையும் அவங்களை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது.
அந்த கடமை அவருக்கு இருக்கு. இல்ல அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது இந்த சமூகத்தின் மீது வெறுப்பு, அவர் நான் தன்னை உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறாரா? அப்படியான சிந்தனை இருந்திருந்தால் அவர் உடனடியாக அந்த சிந்தனை எனக்கு இல்லைன்னு சொல்லி அவர் கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த மக்களை அனுமதிக்க வைக்கணும். அதுதான் எங்களுடைய சமத்துவ பார்வையா. திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னுதாரணமா தோழர் சக்கரவணி அவர்கள் அதை முன்னெடுத்து செஞ்சாகணும். நாங்கள் குறிப்பிட்டது அதுதான். மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருமான அப்போ சக்கரமணி அவர்கள் அந்த மக்களை உள்ளே அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்றதுக்கான முன்னேற்பாடை பண்ணோன்னா அந்த தொகுதி மக்களுடைய நலன்களில் முக்கியமான அந்த தீண்டாமை பிரச்சனையிலிருந்து அந்த மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் சொன்னாவும் இது தீர்க்கப்படணும்னா எந்த மாதிரியான முறையில் நீங்கள் இது பண்ணுறது? ஏன்னா இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட காலனின்ற சொல்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்மையில முதலமைச்சர் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அரசுக்கு? இந்த பிரச்சனையை திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு முன்னுதாரணமாக இங்கே அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான பட்டியல் சமூக மக்களை கோயிலுக்குள்ள அனுமதிப்பது, இன்னும் குறிப்பாக தீண்டாமை கொடுமைகளில் மிக மிக மூழ்கி கிடக்கக்கூடிய அந்த மேற்கு மண்டலங்களில் குறிப்பாக ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் இன்னும் பட்டியல் சமூக மக்கள் குடியிருக்கக்கூடிய அருந்ததி சமூக மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இன்னும் பாத்ரூம் இல்லை, சுடுகாடு இல்லை, இரட்டை கூலை முறை இருக்குது. ஊர் மக்கள் ஜாதி தீண்டாமையால் நிறைய பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி கொடுமைகளை தமிழ் புலிகள் கட்சி தொடர்ந்து போராட்டங்கள் வாயிலாகவும் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுப்பதன் வாயிலாகவும் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரோம். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தை தீண்டாமை வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கணும்னு சொல்லி கூட நாங்கள் எதிர்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆய்வு எடுத்ததில் திண்டுக்கல் மாவட்டம் சாதியின் தீண்டாமை பொடியில் மிகப்பெரிய வலுவாக இருக்குன்றத ஆய்வே வெளியிட்டிருக்காங்க. நாங்களும் தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காரணம் மக்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்டணும், அந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உணர்வு ஊட்டணும்னு தான் சொல்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கே ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட், அந்த காந்தி மார்க்கெட்டில் இருந்து தான் இந்தியாவுக்கே எல்லா மாநிலங்களுக்கும் காய்கறி ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த காந்தி மார்க்கெட்டில் அதிகமாக அருந்ததிகள் தான் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருக்காங்க. அவர்களுக்காக இன்றைக்கு வரை எந்த ஒரு சங்கமும் அமைக்க முடியாது. சங்கம் இல்லை. அந்த அவ்வளோ பெரிய வணிகம் செய்யக்கூடிய கமிஷன் மண்டியில் முதலாளிகள் இந்த தொழிலாளர்களை கழுதைகள் போல் வழிநடத்துகிறார்களே தவிர அவர்களை ஒரு மார்க்சிய பார்வையோட முதலாளித்துவம் அந்த தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கம் அமைப்பதற்கான ஒரு வசதியை கூட இன்னும் உருவாக்க முயற்சி எடுக்கலை. இன்னும் அதாவது ஒரு கம்யூனிட்டி பேஸ் அப்படின்னு பார்த்தா எல்லா சமுதாயங்களும் அந்த சமுதாய ரீதியான உறவு முறைகளில் அந்தந்த சமுதாயத்திற்கு தேவையான திருவிழாக்கள் மற்ற பொருளாதாரத்தை தேக்கி வைக்கக்கூடியது முதலாளித்துவத்திற்கு என்னென்ன வழிவகை உருவாக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுறாங்க. எங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் ஒரு அமைப்பாக உருவாகினாலோ அல்லது இயக்கங்களாவோ கட்சியாகவோ மாறினாலோ அல்லது அம்பேத்கர் பெரியார் அரசியலை பேசினாலோ அவர்கள் ஓரங்கட்டப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள். அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை மிக நுணுக்கமாக கொடுக்கறதுக்கான வேலைகள் அந்த தொகுதியில் நடக்கும். அது எளிதாக இருக்கும். இப்போ தமிழ் புலிகள் கட்சி இந்த அடக்குமுறையில் மீறி செய்கிறோம் அப்படின்னா தமிழ் புலிகள் கட்சி இந்தியா முழுவதும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கரும் பெரியாரும் எந்த சாதி ஒழிப்பு கொள்கைக்கு, அதாவது பொன்பரப்பி தமிழரசன் எப்படி சாதி ஒழிந்த தமிழ் தேசியமே முழுமையான தமிழ் தேசியம் என்பது விரும்புகிற கட்சி. அதனால் தமிழ்நாடு முழுவதும் தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், வட மாவட்டம், இன்றைக்கி எங்களுடைய தலைவர் மக்கள் பிரச்சனையில் சாதி கொடுமையால் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்படுற மக்களுக்கு போய் துணையாக நிற்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எங்களை தலைவர் அப்படி தான் வளர்த்துருக்காரு. எங்கள் தலைவரே அவர் குடியிருந்த பகுதியில் கல்லூரணின்ற ஊரில் இரட்டை கொலை முறையை அடித்து நொறுக்குனவர். அப்போ எங்களை மாதிரி இளைஞர்களை எப்படி அந்த ஜாதி தீண்டாமை கொடுமைகளை பார்த்துட்டு நீங்கள் கடந்து வரணுன்ற சொல்லுவார். முதல்ல அரசியல் அதிகாரத்தை பெறுவதை விட அந்த மக்கள் ஜாதி கொடுமையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான போராட்ட காலத்தில் தமிழ் புலிகள் தம்பிகள் எல்லாருமே உறுதியாக இருக்கணுன்றத, உறுதியாக அந்த மக்களுக்கு இருக்கணுன்றதை எங்கள் தலைவர் அடிக்கடி வலியுறுத்துவார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் மதுரையில் குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரைவரன் சன்னதியில் அங்கே இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள், இருக்கக்கூடிய அருந்ததி மக்கள், பறையர் சமூக மக்கள், எல்லா பழங்குடியினர் எல்லா சமூகமும் அந்த மதுரைவரன் சன்னதியை வணங்கி தான் போய் தாலி கட்டுவாங்க. தாலி கட்டின உடனே அங்கேருந்து பறை இசை வாசித்து அந்த சித்திரை விதிகளை வளம் வருவாங்க. இப்போ குறிப்பிட்ட ஒரு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்த பேப்பர் பிளாக் கல் போட்டதுக்கப்புறம் அந்த பறை இசைக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அது சம்மந்தமாக நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தை கண்டித்து நம்ம மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவங்கள்ட்ட கலைவிட்டு மனு கொடுத்தான். 2019 மனு கொடுத்தான். இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ளேருந்து வரும்போது துடும்பாட்டம், தவுலிசை, மிருதங்கம் இந்த மாதிரி சாமியை வரவேற்பதும் உள்ளேருந்தே அந்த வாசித்து வராங்க. அதுவும் மாட்டு தொழில்நல இசை தான். ஆனால் இங்கே தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பறை இசை கருவிக்கு மட்டும் தடை விதிப்பது என்ன, அது சாதி ரீதியான பார்வையாக தானே இருக்கின்ற மாதிரி நாங்கள் ஒரு
பெட்டிஷன் கொடுத்தோம். அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. ஆக நாங்கள் தமிழ் புலிகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை கொடுமை எங்கு நடந்தாலும் அதை உடனடியாக கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அது குறித்து மக்கள் அதன் மீது ஏதாவது ஒரு தாக்கத்தில் தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டால் உடனே களத்தில் நின்று போராடக்கூடிய வேலையை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவரான நாகை திருவள்ளுவர் ஆணைக்கினங்க தொடர்ந்து எங்களுடைய பணிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். குறிப்பாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மனிதர்ம தத்துவத்தை அந்த கோட்பாட்டை உடைச்ச பெருமை இந்த தமிழ்நாட்டில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு அவருக்கு இருக்குது. ஏன்னா இந்த சேரிக்காரர் இங்கே குடியிருக்கணும், இந்த சாதிக்காரர் அங்கே குடியிருக்கணுன்ற மனிதர்ம கட்டமைப்பை உடைச்சி சமத்துவபுரமாக எல்லா சமூக மக்களும் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியை உருவாக்கி கொடுத்தாரு கலைஞர். அதில் குறிப்பாக நம்ம விருப்பாட்சி மேட்டில் ஒரு சமத்துவபுரம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் இருக்குது. இப்படி சமத்துவபுரங்கள் நிரம்பிய அந்த தொகுதியில் இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, சிறப்பான திராவிட மாடல் ஆட்சியில் காலனி என்ற சொல்லு கூட அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்கள் மனதை பாதிக்கக்கூடாதுன்றத காலனி என்ற சொல்ல கூட சட்டமன்ற தீர்மானத்தில் எடுத்து நீக்கியிருக்காரு. அப்போ இந்த மாதிரி அந்த காலனி என்ற சொல்ல கூட நீக்கின இந்த அரசு இந்த மக்களுக்கான அந்த காலனி குடியிருப்பில் வாழ்ந்த இப்போ சான்றோர் குடியிருப்பில் குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களை கோவிலுக்குள் அனுமதிப்பதற்கும் தீண்டாமை கொடுமையிலிருந்து அந்த மக்களை மீட்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு முழுமையாக இந்த சாதி கொடுமையிலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டிய பொறுப்பையும் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையாக தமிழ் புலிகள் கட்சி முன்வைக்கிறோம்.